மத்திய கிழக்கில் தலைமறைவாகியுள்ள இலங்கையைச் சேர்ந்த 7 போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் அதிகாரியிடம் சரணடைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் தற்போது நடைபெற்று வரும் விச போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கொழும்பு மாவட்ட செய்ய திட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை டி இண்டிகேட் என்று அழைக்கப்படும் தாவூர் இப்ராஹிம் சிண்டிகேட் தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழியாக அதன் போதைப்பொருள் வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்காக முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் இணைந்து செயற்படுவதாக இந்திய உளவுத்துறை அமைப்பு உயர்மட்ட எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தாவூர் இப்ராஹிம் சிண்டிகேட்டுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினருக்கும் இடையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகியுள்ளதாக வெளியான செய்திகள் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால கருத்து வெளியிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராட அரசாங்கம் ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் கூறியுள்ளார்.